தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் அருகே கருப்பட்டி ஊராட்சியை சார்ந்த அமைச்சியாபுரத்திலே மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கிடந்ததால் இப்பகுதி மக்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேரிலே இந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய கவனத்திற்கு இந்த நிலவரங்களை கொண்டு செல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த அமைச்சியாபுரம் கிராமத்திலே 100க்கும் மேற்பட்ட வீடுகளிலே ஏழை எளிய சாமானிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராகவும் இங்கே சோழவந்தானில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக மாணிக்கம் அவர்கள் இருக்கிற போது தான் இந்த சாலை வசதி இந்த மக்கள் கோரிக்கையை ஏற்று செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பேருந்து வசதியோ குடிநீர் மேல்நிலைத்தீர்வு தொட்டியோ 4.5 ஆண்டுகள் கழித்து இப்போது தான் அது கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கூட வராமல் தற்போது தான் அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு சனிக்கிழமை திறக்கப்பட்டு திறந்த நாளில் இருந்து இந்த பேரதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இப்பகுதியிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் மிக மோசமாக சேதாரமடைந்து நம்ம பக்கத்திலேயே பார்த்தோம் அந்த மேல்நிலையத்துக்கு எவ்வளோ சேதாரம் அடைஞ்சிருக்குதுன்னு. ஆகவே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்டப்பட்டது கூட பல மாதங்களாக பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது. 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த தொட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தொட்டியில் வாட்டர் பம்ப் ஆப்ரேட்டர், இப்போ உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பேசினோம், இங்கே இருக்கக்கூடிய தம்பி முரளி போன்ற, பாலாஜி போன்ற, அதே போல் ஊர் பொதுமக்கள், இங்கே தூய்மைப்படுத்தியவர்கள், மருதுபாண்டி உள்ளிட்டவர்கள் அந்த விவரங்களை நாங்கள் நேரில் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க நேரிலே வந்து அவரிடத்தில் நிலவரத்தை கேட்டறிந்தோம். ஆகவே வாட்டர் பம்ப் ஆப்ரேட்டரும் மற்றும் நம்முடைய இங்கே ஊர் பொதுமக்களும் மேலே ஏறி அதை பார்த்து அதை மனித மலம்தான் என்பதை உறுதி செய்து மலம் இருப்பதை உறுதி செய்தார்கள். தற்போது இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதை இந்த அரசாங்கம் இன்றைக்கு மூடி மறைக்கிற ஒரு செயல். அங்கே காவல்துறை அதிகாரியிடத்திலும்